ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த தைப்பூசத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு அருமையான நாள். முருகப்பெருமானுக்கு இருக்கின்ற எத்தனையோ விரதங்களிலே மிக மிக முக்கியமான விரதம் இந்த தைப்பூச விரதம். தை மாதத்திலே பூசம் நட்சத்திரத்திலே வருகின்ற விரதம். இந்த விரதமானது பன்னெடுங்காலமாக நம்முடைய தமிழ் மரபிலே கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு அருமையான விரதம். தைப்பூசத்திலே விரதம் இருந்தால் நல்லதொரு தொழில் விருத்தி ஏற்படும். நாம் என்ன வேண்டிக் கொண்டு அந்த விரதத்தை கடைபிடிக்கின்றோமோ அந்த வேண்டுதல் நல்ல விதமாக அடுத்த தைப்பூசத்துக்குள்ளாக நமக்கு நிறைவேறி முருகனுடைய பரிபூர்ணமான அருளால் அந்த வேண்டுதல் ஆனது நிறைவேறும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா என எத்தனையோ பெயர்கள் முருகப்பெருமானுக்கு. இதேபோல் முருகப்பெருமானை அவருடைய பக்தியிலே திளைத்து மிக உன்னத நிலையை அடைந்த மேலோர் பலர் இருக்கின்றார்கள். தன்னுடைய கர்ம வினையினாலே ஒரு பெண் பித்தராக அலைந்து சரியான நேரம் வரும்போது முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தினாலே தான் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்ந்து தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு எண்ணத்திலே கோபுர உச்சியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும்போது முருகப்பெருமான் தடுத்தாட்கொண்டார் அருணகிரிநாத பெருமானை. முத்தை தருபத்தி திருநகை என்று முதலடி எடுத்து கொடுத்து சாகாவரம் பெற்ற திருப்புகழை நமக்கெல்லாம் கொடுத்தார் அருணகிரிநாத பெருமான். அதேபோல் வள்ளல் பெருமான் நம்முடைய சமகாலத்திலே நான் எல்லாம் பார்த்திருக்கின்றேன். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் முருகனுடைய பெருமையையும் தமிழின் பெருமையையும் உலகறிய செய்த உன்னதமான அந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இவர்களெல்லாம் முருகப்பெருமானை நினைந்து 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 கசிந்து உருகி பேசி பாடி உன்னத நிலையை அடைந்தார்கள். ஆகவே முருகன் தவறுகளை மன்னிக்கும் கடவுள். எல்லோருக்கும் கொடுமைகளை செய்த அந்த சூரனை கூட அவனுடைய அகங்காரத்தையும் மமதையையும் ஒழித்து அவனை இருகூறாக பிளந்து தன்னோடு சேர்த்து கொண்டார். அந்த அகங்காரத்தையும் மாயையையும் பிளந்தார். அவனுடைய உடலை பிளக்கவில்லை, அவனுடைய அகங்காரத்தையும் மமதையையும் பிரித்து அவனை தன்னுடைய பாதத்திலே சேர்த்து கொண்டார். இப்படி அதனால்தான் கருணை கடலே கந்தா போற்றி என சொல்கின்றோம். கருணை கடல் யாருக்குமே தன்னுடைய அடியார்களுக்கு, அதாவது தன்னுடைய பகைவர்களுக்கே அருளுகின்ற ஒரு திறன் பெற்ற தெய்வம் தன்னுடைய அடியார்களை காக்காமல் விடுவானா? ஆகவே இந்த தைப்பூச விரதத்தை எப்படி மேற்கொள்வது? தைப்பூச விரதம் 41 நாட்கள் விரதம் காப்பவர்கள் இருக்கின்றார்கள். இல்லை, என்னால் குடும்ப சூழ்நிலை 41 நாள் விரதம் இருக்க முடியாது என்கின்ற அன்பர்கள் ஒரு 15 நாட்கள் விரதம் காத்து இந்த தைப்பூசத்தை நல்லபடியாக விரதம் மேற்கொள்ளலாம். இல்லை ஐயா, என்னால் 15 நாட்களும் முடியாது என்பவர்கள் தை கிருத்திகை வருகின்றதல்லவா, அந்த தை கிருத்திகை முதல் விரதம் இருந்து அந்த ஒரு 3-4 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூசத்தை நிறைவு செய்யலாம். நல்ல ஒரு திடகாத்திரமான உடலமைப்பு, உங்களுக்கு எந்த விதமான சர்க்கரை வியாதியோ கொலஸ்ட்ராலோ இதெல்லாம் இல்லை என்றால் ஒரு பொழுது விரதம் இருந்து இந்த 3-4 நாட்களும் நாம் எத்தனை நாட்கள் கடைபிடிக்கின்றோமோ அத்தனை நாட்களுக்கு இரவு மட்டும் ஒருவேளை உண்டு இந்த விரதத்தை இருக்கலாம். இல்லை, எனக்கு சர்க்கரை இருக்கின்றது, மற்ற வியாதிகள் இருக்கின்றது, என்னால் முழு பட்டினி இருக்க முடியாது என்கின்ற அன்பர்கள்
மதியம் ஒரு பொழுது ஏதேனும் சிறிதளவு உணவு எடுத்து கொண்டு விட்டு இரவு சிறிதளவு உணவு எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதத்திலே எதற்காக உணவை தவிர்க்கிறார்கள் என்றால், உணவு அதிகமாக உள்ளே போக போக நம்முடைய மனமானது அலைபாயத் தொடங்கும். அந்த அலைபாயுதலை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சிந்தையானது ஒரு நிலையாக இறைவனை நினைத்து இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் உணவை சற்று தவிர்க்க சொன்னார்கள். மேலும் நிறைய உப்பு புளி காரம் இவற்றை சேர்த்துக்கொள்ள நம்முடைய மனதிலே தேவையற்ற சஞ்சலங்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு அது விரதத்துக்கு தடையாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்த தைப்பூச விரதம் மட்டுமல்லாமல் எந்த விதமான விரதம் மேற்கொண்டாலும் அந்த விரதங்களிலே உணவு வகைகளிலே சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததியர் எல்லாம் பெரும்பாலும் நோய் இல்லாமல் தான் வாழ்ந்தார்கள். பெரும்பாலும் அவர்களுக்கு நோய் பெரிதாக இல்லை, நல்ல திடகாத்திரமாகத்தான் இருந்தார்கள். காலப்போக்கிலே இந்த விரத முறைகள் இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க நம்முடைய உடலை வியாதிகள் பீடித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே விரதம் இருந்து இறைவனை வணங்குவது என்பது இறை நம்பிக்கைக்காகவும் நம்முடைய உடல் நலத்துக்காகவும் தான். ஆகவே இந்த தைப்பூச விரதத்தை இதுபோல் நாம் மேற்கொள்ள வேண்டும். தைப்பூச தினத்தன்று அதிகாலையிலே எழுந்து நீராடி நீரு பூச வேண்டும். நீரில்லா நெற்றி பால், திருநீர் இல்லாத நெற்றி பால் நெற்றி. திருநீர் என்பது நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தக்கூடியது. கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொல்வார், இந்த திருநீர் என்பது தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே திருநீரை பற்றி மிக மிக அழகாக சொல்வார். ஒருவரிடம் கேட்டாராம், என்ன தினம்தோறும் இந்த சாம்பலை எடுத்து பூசிக்கொள்கின்றீர்களே, இதனால் என்ன பயன் என்று. அதற்கு அவர் சொன்னாராம், இந்த சாம்பலானது நான் அனுதினம் பூசிக்கொள்ளும் போது இந்த உடலானது ஒரு நாள் சாம்பலாக போகின்றது. ஆகவே நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய சொத்தை கொள்ளையடிக்காமல் இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய மனதிலே அனுதினமும் தோன்றுவதற்காகத்தான் இந்த சாம்பலை நான் பூசிக்கொள்கின்றேன். அதே வைணவராக இருந்தால் திருமண் இட்டுக்கொள்கின்றார்கள். திருமண் எதற்காக இட்டுக்கொள்கின்றார்கள்? நம்முடைய உடலும் ஒரு நாள் இந்த மண்ணிலே கலக்கப் போகின்றது. ஆகவே நாம் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், இறைவனை அனுதினமும் நினைக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது நம்முடைய மனதிலே அனுதினமும் தோன்ற வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் திருநீறு பூச சொன்னார்கள், திருமண் இடச் சொன்னார்கள் என கவியரசர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே மிக மிக அழகாக சொல்வார். அதேபோல் வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்த போது அவரை கிண்டல் செய்ய வேண்டும், கேலி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எதிரிலே வீட்டிலிருந்த பயணி ஒருவர், என்ன சாமி வெள்ளை அடித்து வச்சுருக்கீங்க உடம்பு முழுக்க என்று கேட்டாராம். அதற்கு வாரியார் சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னாராம், அப்பா, குடியிருக்கிற வீட்டுக்குத்தான் வெள்ளை அடிப்பார்கள், குட்டுச்சுவருக்கு வெள்ளை அடிக்க மாட்டார்கள். என்னுடைய தேகமானது இறைவன் குடியிருக்கின்ற வீடாக நான் நினைக்கின்றேன், அதனால் நான் வெள்ளை அடித்திருக்கின்றேன், நீ குட்டுச்சுவர் போல என மிக அழகாக அந்த நாஸ்திகருக்கு பதிலளித்தார் வாரியார் சுவாமிகள். இதுபோல் வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது, எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது. ஆகவே அவர்களெல்லாம் நமக்கு மிக மிக அருமையான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அவர்களை நாம் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் பின் சென்று விட்டால் நம்முடைய வாழ்க்கையானது மிக மிக நலமாக, வளமாக, நிம்மதியானது ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆன்மீகத்திலே எவன் ஒருவன் அதிகமாக ஈடுபட்டு செல்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை என்பது அந்திம காலத்திலே மிக மிக நிம்மதியை கொடுக்கும். தேவையற்ற சிந்தனைகள்,
தேவையற்ற பழக்கங்களிலே நம்முடைய மனதை செலுத்திவிட்டு அதன்பின் 40 வயதுக்கு மேலாக வாழ்க்கையை பாழடித்து விட்டோமே என்ற அந்த ஒரு வருத்தத்தோடு ஆன்மீகத்திலே நாம் ஈடுபடும்போது அந்த வாழ்க்கையானது நமக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். அப்படியும் போகாமல் இப்படியும் போகாமல். அதனால்தான் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஆன்மீக நெறியை ஊட்ட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்லி வைத்தார்கள். குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே நல்லதொரு பக்தி நெறியை ஊட்டிவிட்டால் அந்த குழந்தை தவறான பாதையிலே செல்லாது. காரணம், அந்த பக்தி உணர்வு என்கின்ற மேலோங்கல் அந்த குழந்தையை தவறு செய்யும்படி செய்யாது, தவறிலே இருந்து இழுத்துவிடும். ஆகவே பக்தியை எவன் ஒருவன் நிறைய பக்தி நெறியை அந்த வாழ்க்கையிலே தனதாக்கிக் கொள்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையானது செம்மையானதாக இருக்கும். இந்த தைப்பூச நன்னாளிலே காவடிகள் எடுக்கின்றோம். இந்த காவடிகள் என்பது இடும்பனை நினைத்து நாம் எடுப்பது. இடும்பனுக்கு மோட்சமளித்தார் முருகப்பெருமான். ஆகவே அந்த காவடிகளை சுமந்து நம்முடைய பிரார்த்தனைகளை முருகப்பெருமானுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். காவடிகள் ஆடி வரும் வேளையிலே முருகா வேளையிலே என இந்த காவடிகளை தூக்கி கொண்டு பாடும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்த உணர்வு ஏற்படும், ஆனந்தமான ஒரு உணர்வு ஏற்படும். தைப்பூச நாளிலே மட்டும்தான் விரதம் இருக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. வாரம் செவ்வாய்க்கிழமைகளிலே விரதம் காக்கலாம். தைப்பூசம் என்பது மிக மிக முக்கியமானதொரு நாள். முருகப்பெருமான் ஞானப்பழம் வேண்டி பழனிமலைக்கு வந்து நின்ற நாளாக இந்த தைப்பூசம் கருதப்படுகின்றது என்று சொல்வார்கள். இப்படி எத்தனையோ இருக்கின்றது. என்றாலும் தைப்பூசம் என்பது உலக அளவிலே அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு அருமையான பண்டிகையாக, ஒரு அருமையான விரதமாக மாறியிருக்கின்றது. இன்றைக்கும் மலேசியாவாகட்டும், தாய்லாந்தாகட்டும், மற்ற வெளிநாடுகளிலே சிங்கப்பூர், லண்டன் என எல்லா இடங்களிலுமே இந்த தைப்பூசமானது மிக மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய இந்த பெருமை மிக மிக அற்புதமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக பினாங்கிலே மிக அழகான முறையிலே இந்த தைப்பூசத்தை கொண்டாடுகின்றார்கள். மலேசியா முழுவதும் அன்றைய நாளிலே இந்த 10 நாட்களுமே திருவிழாவாக கொண்டாடுகின்றார்கள் மலேசியாவிலே. ஆக முருகப்பெருமான் ஒரு உலகத்தின் கடவுள். அவர் இந்து தர்மத்துக்கு மட்டும் கடவுள் அல்ல, உலகத்துக்கே கடவுளாக விளங்குகின்றார். தைப்பூச நன்னாளிலே அதிகாலையிலே எழுந்து நீராடி நீரு பூசி முருகப்பெருமானுடைய கவசங்களையும் முருகப்பெருமானுடைய பாடல்களையும் பாட வேண்டும். நல்ல ஒரு வசதி இருக்கின்ற குடும்பமாக 10 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், 50 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், 100 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் என்பது நம்முடைய பண்டிகைகளிலே, நம்முடைய விரதங்களிலே மிக மிக முக்கியமானது. விரதம் இருப்பவர் தான் சாப்பிடக்கூடாது, விரதம் இருப்பவர் அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுக்கலாம். ஆகவே நிறைய அன்னதானம் செய்து இந்த தைப்பூசத்தை கொண்டாட வேண்டும். தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே என்றுமே எந்த விதத்திலும் தீமைகள் நேராது. நமக்கு நல்லதொரு வழிகாட்டுதலையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் கொடுப்பவன் முருகப்பெருமான். ஆகவே இந்த தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானையும் முருகன் அடியார்களையும் நம்முடைய முன்னோர்களையும் வணங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மேலும் தைப்பூசமானது வள்ளல் பெருமானுடைய பெருமையை சொல்கின்ற நாள். வள்ளல் பெருமான் இறைவனோடு கலந்துவிட்ட அற்புதமான நாள். ஆகவே எல்லோரையும் வணங்கி முருகப்பெருமானை வணங்கி
முருகன் அடியார்களை எல்லாம் வணங்கி இந்த தைப்பூசத்தை மிக சிறப்பாக கொண்டாடி முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.